20,000 ரூபாய் மதிப்புன்னு தெளிவா எழுதி இருக்குது. கோர்ட்டுக்கு போனா நீ தான் மாட்டுவ. ஏய் டோனி, இது 2 ஜெராக்ஸ் எடுத்து வா. ஏய் வாணண்டா, உனக்கு வேணும்னா 1000 2000 கேளு தரேன். தோடா 1000 2000 20,000 ரூபாய் கேக்கா நல்லா இருக்குது. நான் வாங்கிட்டா ஜனங்க என்ன நினைப்பாங்க? என்ன ஃப்ராட் நினைக்க மாட்டாங்க? என்கிட்ட மட்டுமாவது நல்லவனா நடந்துக்குவேன்னு நினைச்சேன். ஒரு வருஷம் வட்டி துட்டு கேக்குறியடா? ஐயா நீ சும்மா பேசிட்டு இருக்காதே. நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ வேணாம்ப்பா. இல்ல உனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். அன்னைக்கு எஸ்ஐ என்ன சொன்னாரு? கம்ப்ளைண்ட் வரட்டும், தோலை உரிச்சிடுறேன்னு சொன்னாருல. தோலை உரிச்சா தான் காசு கொடுப்பேன். ஐயா தோலை உரிச்சா தான் துட்டு கொடுப்பா. நீ சும்மா இருப்பா. இல்ல பொதுமக்கள் முன்னாடியே சொல்லு. நீ வா சொல்றேன். என்னத்துக்கு? உன்கிட்ட நான் தனியா பேசணும். என்னப்பா என்ன பத்தி தெரிஞ்சுமா இப்படி? ரசீது டேய் கொடுத்துடலாமா? சரிப்பா கொடுத்துருப்பா. என்னப்பா கூட்டங்க? என்ன கூட்டம்? போங்க. பாவம் சேடே கம்மி வட்டிக்கு ஏழைகளை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. போங்க. இட்லி ஊத்து, ஆட்டோ ஓட்டு, நீ உழைச்சு சம்பாதிங்கடா என்ன மாதிரி. பாது கடவுள் இருக்கா நம்புறியா? கடவுள் இருக்கா நான் நம்புறேன்பா. வர்றேன் சேட்டு. பயங்கரமான கேடிடா நீ. ஒரே முறை தப்பு செய்யலாம், தப்பா செஞ்சா அத கத்த செய்யலாம், நல்லா கத்த செய்யலாம். ஒரே முறை பொய்யா சொல்லலாம், பொய்யா நம்ப வைக்க தினம் பொய்கள் சொல்லலாம், பொய்கள் சொல்லலாம். கை மாத்தோ ஏமாத்தோ ஒரே வகை தானே, திருப்பி திந்தா கை மாத்து. விட்டா ஏமாத்து, திருப்பி தந்தா கை மாத்து. மறந்து விட்டா ஏமாத்து. ஒரே முறை தப்பு செய்யலாம், தப்பா செஞ்சா அத கத்த செய்யலாம், நல்ல கத்த செய்யலாம். ஒரு வீதம் தரு பாடம் தண்ணீல என்ன செய்யும் ஓடம். அது போல தப்பா செய்யாதே இப்ப, ஆடைகளை தூக்கி எறிவேனா குப்பா. மேகம் கூட ஆண் பிள்ளை தானா, மழையா ஒன்று தொடுகின்றது. தீமோட்டு குளிர்காய தீக்குச்சி தான், தீக்குச்சி லாட்டி மூக்குத்தி தான். வாழ்க கனவம் வாழ்க, காற்றல் மிதக்கும் இளமை வாழ்க. ஒரே முறை தப்பு செய்யலாம், அம்மா தப்பு செய்யலாம், தப்பா செஞ்சாத கத்து செய்யலாம், நல்லா கத்து செய்யலாம். ஒரே முறை பொய்ய சொல்லலாம், பொய்ய நம்ப வைக்காதே நாம் பொய்கள் சொல்லலாம், பொய்கள் சொல்லலாம்.
திருப்பி தந்தா கை மாத்து தராவிட்டா ஏமாத்து ஒன் மோர் திருப்பி தந்தா கை மாத்து மறந்து விட்டா ஏமாத்து சிஸ்டர் என்னாச்சு பாருங்களேன். பயப்படாதீங்க, வேகமா வாங்க. ஓரம் ரெண்டு கதவும் தருங்க. நானும் ஹலோ டாக்டர், சிங்காரவேலர் நகர்ல இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஆஷா நம்ம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கு. வெரி குட். எப்போ? இப்பதான் 10 நிமிஷம் ஆகுது. யார் பக்கத்துல இருக்காங்க? அவங்க குடும்பமே இருக்குங்க டாக்டர். தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. கிட்ட கொடுக்குறேன். ஹலோ டாக்டர். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றேன். அவங்கள எதுக்கும் கவலைப்படாம இருக்க சொல்லு. பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க டாக்டர். போனை நர்ஸ் கிட்ட கொடு. ஹலோ. மருந்து எதுவும் கொடுக்காத. பல்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. நான் 1 ஹவர்ல அங்க வரேன். இதுல இருக்க எழுத்து போடுங்க. இங்க ஒண்ணு. லில்லி 10 ml இன்ஜெக்ஷன் போடு. சரியா ½ ஹவருக்கு ஒரு தடவை 3 ml ஏத்து. முதல்ல ஃபிட்ஸ் நிக்கும், அப்ப அவங்கள உள்ள அனுப்பு. டைஃபாய்டு, கால்ரா, பிளேக், சிக்கன் குனியா இப்படி ஏதாவது ஒரு தெரிஞ்ச நோயா அவங்க கிட்ட சொல்லிடு. அப்புறம் எல்லா ரிப்போர்ட்ஸையும் என் ப்ராஜெக்ட் சென்டருக்கு அனுப்புவே. ஓகே டாக்டர். பொழைச்சிடுமா டாக்டர்? எப்படி பொழைக்கும்? கஷ்டம். எப்படி இருந்தாலும் என்னோட ரிசர்ச் சக்சஸ் தான். ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்க முதல்ல செய்யலாமா? டாக்டரா? நான் எப்போவாவது சொன்னேன். நான் பார்க்கறது டாக்டர் தொழில் இல்ல, கோடியா லாபம் வரப்போற இன்டர்நேஷனல் பிசினஸ். இந்த விஷயம் எல்லாம் இந்த குழந்தையை அட்மிட் பண்ணாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சா? இதுவா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஆராய்ச்சிங்க இந்தியால எத்தனை நடந்திருக்கு தெரியுமா? படிச்சவங்களுக்கே தெரியாது. இதுல இந்த காக்கா எங்க தெரிய போகுது? நானே என் சீனியர் டாக்டருக்கு நல்ல இதயத்தோட வந்தவங்களை இதய நோயின்னு பொய் சொல்லி ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா? நோயே இல்லாதவங்களுக்கு கூட நான் நோயை வரவழைச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். 1994 மும்பைல பட்டாச்சாரியான ஒரு டாக்டர் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி 9 பசங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நாயிலிருந்து வைரஸ் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியில எய்ட்ஸ் குணமாகல. அந்த ஆராய்ச்சியில ஒருத்தர் செத்தே போயிட்டான். பட்டாச்சாரியாவை கோர்ட்டு, போலீஸ், சட்டம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அது ரிசர்ச். மருந்துல இவ்ளோ லாபமா டாக்டர்? இது வெறும் மருந்து வியாபாரம் இல்ல, ஆயுத வியாபாரம். முதல்ல வெற்றிவேல், வீரவேல்னு சொல்லி கத்தியால சண்டை போட்டுக்கிட்டு செத்தானுங்க. அப்புறம் முதல் உலக போர்ல கும்பலா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்தானுங்க. அதுக்கப்புறம் 2வது உலக போர்ல அணுகுண்டை கண்டுபிடிச்சு கூட்டமா செத்தானுங்க. அடுத்து வரப்போற சண்டைக்கு இந்த மருந்து தான் ஆயுதம். இட்ஸ் a bio war. யாரு நரசமாவது ஜோதிகா மாதிரி இருக்கீங்க? நான் மாசம் வந்து ஊசி குத்திக்கிட்டு 3 மாசத்துக்கு சேர்த்து ஒரேடியா 3 குத்திர வேண்டியதானே? ஆயா சரி 50 ரூபாய் இருந்தா கொடு.
என்னையாது ஆராய்ச்சி. இந்த மருந்த உலகம் பூராவும் பணக்கார நாடுகள்ல கூட மிருகங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு இனிமே இத மனுஷன் மேல பரிசோதனை பண்ணி பார்க்க கூடாதுன்னு எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் நீ இத அந்த குழந்தை மேல அதுவும் ஹெவி டோஸ் கொடுத்திருக்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மருத்துவங்கிறது ஒரு தொழில், மருந்து ஒரு வியாபாரம். எல்லா தொழில் மாதிரி இல்ல மருத்துவம். ஜனங்க நம்மள வியாபாரியா பார்க்கல, கடவுளா பார்க்கறாங்க. நாம மனுஷனாவது நடந்துக்க வேணாம். எவனோ வெளிநாட்டுக்காரை கொட்டி கொடுக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்காக இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாம, இந்திய மக்களுக்கும் தெரியாம, அதுவும் ஏழை ஜனங்க மேல ஆராய்ச்சி பண்றீங்களே. ரொம்ப படிச்சவன் பணக்காரனா இருந்தா கேள்வி கேட்பானே, ஆனா இந்த சேரி ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன தெரியாது? ஆப்பிரிக்காவுல நூத்துக்கணக்கான ஏழை கருப்பின ஜனங்கள் மேல சிஃபிலிஸ் நோய்க்கான ஆராய்ச்சி பண்ணதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்காக அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் 1997ல அரசாங்க சார்பா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது தெரியும்ல? பிரிட்டன்ல பூச்சிக்கொல்லி மருந்த மாத்திரைகளாக்கி மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி மாணவங்க ஒவ்வொருத்தருக்கும் $500 கொடுத்து மாத்திரைகளை சாப்பிட வச்சாங்க. ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நான் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் செய்யறேன். இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்படிதான் செய்யணுங்கிற அறிவுரை இருக்கே தவிர சட்டப்படி தண்டனை எதுவும் கிடையாது. இன்னைக்கோ நாளைக்கோ இது ஜனங்களுக்கு தெரியதான் போகுது. ஐயோ, ஜனங்களுக்கு 100 வருஷம் ஆனாலும் இது தெரிய போறதில்ல. அது வரைக்கும் நானும் உயிரோட இருக்க போறதில்ல. இது ஜனங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் நீ உயிரோட இருக்க போறதில்ல. அடிக்கடி நீ என் விஷயத்துல தலையிடுற. எனக்கு உலகம் பூரா பணபலம், அதிகாரம், அரசியல் சக்தி, அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன் எல்லாமே இருக்கு. உனக்கு 3 குழந்தைங்க, பொண்டாட்டி, வயசான அப்பா தான் இருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப கடைசி டோஸை ஏத்து. இதுக்கு மேல பெரியவங்களாலே தாங்க முடியாதே. ட்ரை பண்ண. என் கணக்குப்படி 10 நிமிஷம் குழந்தை துடிக்கும், ரத்தம் டியூப் வழியா திரும்பி ஏறும், அப்புறம் நின்னுடும். கரெக்டா ஃபாலோ பண்ண. சாரி சார், படிக்காத ஏழை ஜனங்க சார், அப்படிதான் இருப்பாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, உனக்காக தெரிஞ்சது. வா டோனி, நீ போய் பாத்துக்கோ.